இந்த காலத்தில் நம்ம எவ்வளோ மாடர்னாக இருக்கோம், யாரையுமே வந்து கலரை வச்சு தான் ஜட்ஜ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் ஒரு டிவி சேனலில் நியூஸ் வாசிக்கிற பொண்ணை பார்த்துருக்கீங்களா? இது ரொம்பவே ரேர். கருப்பாக இருக்கவங்க நியூஸ் வாசிக்கிறதுலாம் இப்போவே இப்படி இருக்கு. ஒரு 1980s யோசிச்சு பாருங்க. அதுவும் இந்தியா கூட வேணாம், அமெரிக்காவில் யோசிச்சு பாருங்க. அங்கே யாரும் கருப்பாக இருக்கவங்கள மதிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்க ஒரு நிலைமையில கூட ஒருத்தவங்க டிவி ஹோஸ்ட் பண்ணாங்க. தன்னோட சின்ன வயசு வாழ்க்கையிலலாம் வந்து வறுமையோட உச்சகட்டத்தில் இருந்தாங்க. அதாவது சாக்கு முட்டையெல்லாம் வரும்ல, இந்த உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்துட்டு வர சாக்கு முட்டை அவங்க ஊரில் கிடைக்கும். அதை தான் வந்து ட்ரெஸ்ஸாக தைச்சு போட்டுக்கிட்டாங்க. அப்படியே கட் பண்ணா மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் அவங்க வந்து சம்பாரிச்சு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பணத்தை வந்து சேரிட்டிக்கு கொடுக்குறாங்க. என்ன மாதிரி யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 100 நாள் வீடியோ சேலஞ்சில் இன்னைக்கு டே 16. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1954 பிறக்கிற ஓப்ரா வின்ஃப்ரே, அவங்க அம்மா வந்து ஒரு டீனேஜர் தான். அவங்களுக்கு அப்பா இல்லை, அதனாலே வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. தன்னோட இயர்லி ஸ்டேஜஸ்லாம் வந்து ரொம்பவே அபியூஸுக்கும் அவங்க ஆளாயிருக்காங்க. ஸ்கூல் எப்படியே முடிச்சிடறாங்க, ஆனால் காலேஜ் சேர்ற அளவுக்கு அவங்க கிட்ட பணம் இல்லை. இதனால ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி அதில் பப்ளிக் ஸ்பீக்கிங் அதில் வந்து வின் பண்ணி ஸ்காலர்ஷிப் வந்து கிடைச்சி அவங்க காலேஜ் போறாங்க. 1986 ஒரு டிவி ஷோ ஹோஸ்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கருப்பா இருக்கிற ஒருத்தவங்க வந்து டிவி ஷோவை வந்து ஹோஸ்ட் பண்ணதில்லை. இவங்க தான் ஃபர்ஸ்ட். அந்த டிவி ஷோவும் ரொம்பவே ஹைலி ரேட்டட் ஆகுது, ரொம்பவே பாப்புலரா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில நிறையவே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. ஆனாலும் அவங்க போராடுறதை நிறுத்தல. வாழ்க்கையில எல்லாருக்குமே 2 ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரச்சனையோடய இருக்கிறது, இல்ல அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடுறது. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.